Welcome students, welcome to this NTSA answers match 2017. இப்போ நம்ம வந்து NTSAல ஆன்சர் கண்டுபிடிக்கிறோம். அந்த ஆன்சர்ஸ்ல மேட் வந்து 2017 பார்க்க போறோம். இப்போ இந்த கிளாஸ் அப்படின்றது இந்த கிளாஸ் half an hour இருக்குமா, அது half an hourக்கு மேலே கட் ஆகிடும். டெய்லி half an hour போட்டப்போ தினமும் என்ன செய்யறோம் அப்படின்னா 6 o'clock டெய்லி 6 o'clock half an hour நம்ம வந்து இந்த மேட்டை பார்ப்போம். ஓகேவா? நீங்கள் வந்து கரெக்டாக half an hour பாருங்கள். அப்புறம் அந்த கிளாஸ் கட் ஆகிடும். நாளைக்கு half an hour, ஒவ்வொரு நாள் half an hour நீங்கள் மேத்ஸ் பார்த்தா போதும், இந்த மேட் கொஸ்டின்ஸ் பார்த்தா போதும். இப்போ முதல்ல பார்த்தோம்னா ஃபஸ்ட்டு நம்ம கவனிமா இந்த கொஷின் பேட்டர்ன் கொடுத்துருக்கோம். இந்த கொஷின் பேட்டர்னில் பார்த்தோம்னா பேப்பர் ஒன் அப்படின்றது மென்டல் எபிலிட்டி டெஸ்ட் மேட்னு சொல்லுவாங்க. இந்த மென்டல் எபிலிட்டி டெஸ்ட்டில் பொறுத்த வரைக்கும் 100 மார்க்ஸ் இருக்குது, 100 ஐட்டம் இருக்குது, 120 மினிட்ஸ் கொடுப்பாங்க. 120 மினிட்ஸ், ஓகேவா? 30 மினிட்ஸ் எக்ஸ்ட்ரா ஃபார் விசுவலி சேலஞ்சு, கண்ணு தெரியாதவங்களுக்கு 30 நிமிஷம் எக்ஸ்ட்ரா கொடுப்பாங்க. டைம் என்ன அப்படின்னா 9 to 11 AM. ஃபஸ்ட்டு நீங்கள் 9 மணிக்கெலாம் நீங்கள் 9 மணிக்கு முன்னே நீங்கள் வந்து என்ன செய்யணும் அப்படின்னா எக்ஸாமினேஷன் ஹாலுக்கு போயிடணும். 9 o'clock ஆரம்பிக்கும். 2 hours, 100 மார்க்ஸ், 100 கொஷின்ஸ் இருக்கும். பேப்பர் 2 வந்து SAT ஸ்காலாஸ்டிக் ஆப்டிடியூட் டெஸ்ட் அப்படின்றது. இது வந்து 11:30 ஆரம்பிப்பாங்க. அப்போ between 30 மினிட்ஸ் அப்படின்றது உங்களுக்கு பிரேக். இந்த 11:30 to 1:30 வரைக்கும் இந்த 2 hours அப்படின்றது SAT கொஷின்ஸு. கொஞ்சம் அமைதியாக இருங்கம்மா, பேசாதம்மா, பேசாத. இந்த 100 மார்க்ஸ், இது 100 டேஸ் ஐட்டம்ஸ் இருக்கும். இது 120 மினிட்ஸு, ஓகேவா? 30 மினிட்ஸ் வந்து எக்ஸ்ட்ரா வந்து விசுவலி சேலஞ்சு. இது வந்து இதான் உங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற ஃபஸ்ட்டு வந்து ஃபஸ்ட் பேப்பர் மேட்டு, செகண்ட் பேப்பர் SAT. மேட்ன்றது பார்த்தோம்னா மனத்திறன், அதாவது ரீசனிங் சம்மந்தப்பட்டதாக இருக்கும். SAT அப்படின்றது வந்து சப்ஜெக்ட் ஓரியன்டாக இருக்கும். இதில் பார்த்தீங்கன்னா 11 to 11:30 வந்து பிரேக் டைமாக இருக்கும். The questions pattern of SAT will be based on the syllabus for class 9th and 10th. 9th இருக்கிறதும் 10th இருக்கிறதும் கேட்பாங்க. ஸ்டேட் போர்டு, CBSE, ICSE இந்த 3 இருக்கிறதுலையும் நான் கேட்பாங்க. ஸ்டேட் போர்டு நாம் படிக்க ஸ்டேட் போர்டு, CBSE அப்புறம் ICSE இது வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் இல்லையா, இதெல்லாம் கேட்பாங்க. நம்ம இதுக்கு வந்து டஃப்பாக இருக்கும். இருக்கிறதே டஃப் பார்த்தோம்னா கொஞ்சம் நம்ம அதிகம் டஃப்லாம் ஒன்றும் இல்லை, நமக்கு தெரியாத விஷயம். நம்ம வந்து இதை மேற்கொண்டு ப்ராக்டிஸ் பண்ண ஈஸியாக இருக்கும். For SAT paper, the number of questions allotted for each subject will be as follows. மேத்ஸில் 20 கொஸ்டின் கேட்பாங்க, சயின்ஸில் 40, சோசியல் சயின்ஸில் 40. ஓகேவா? அதாவது மேத்ஸில் 20, மேத்ஸ் 20 அப்படின்னா MAT மேட் இருக்கு இல்லையா, அது நிறைய மேத்ஸ் வருதில்ல. சயின்ஸ் 40, சோசியல் 40 கொடுப்பாங்க. ஓகே, இப்போ உங்களுக்கு வந்து இந்த பேட்டர்ன் உங்களுக்கு புரியுதாமா? உங்களுக்கு பேட்டர்ன் புரியுதில்ல உங்களுக்கு எப்படின்னு? ஹலோ, இப்போ நம்ம நெக்ஸ்ட் கொஸ்டினுக்கு போவோம். நம்ம நெக்ஸ்ட் ஸ்டூடெண்ட்ஸ், இது வந்து 2017 இருக்கிற மேட் கொஸ்டின் பேப்பரில் இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருக்காங்க. அந்த இன்ஸ்ட்ரக்ஷன் பாருங்கள். பார்ட் 1 மென்டல் எபிலிட்டி டெஸ்ட், எபிலிட்டி அண்டு லாங்குவேஜ் காம்ப்ரிஹென்ஷன் டெஸ்ட். லாங்குவேஜ் கொடுத்துருக்காங்க. அதில் இதுக்கு 18-19 கொடுக்கல, இந்த 17 மட்டும் தான் லாங்குவேஜ் கொடுத்துருக்காங்க. டைம் 90 மினிட்ஸ், மேக்ஸிமம் மார்க் 100. இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் to candidates. Read the following instructions carefully before you open the question booklet. Answers are to be given on the same OMR answer sheet provided for part 1. OMR sheet கொடுப்பாங்க. அந்த OMR sheet அப்படின்றது நான் உங்களுக்கு இன்னொரு வீடியோ போடுறேன், எப்படி ஃபில்அப் பண்ணுறதுன்னு அதை தெரிஞ்சுக்கங்க. There are 100 questions in this test. All are compulsory. ஓகேவா? This test consists of 2 sections. இதில் வந்து 2 செக்ஷன் கொடுத்துருப்பாங்க. மென்டல் எபிலிட்டி 50 மார்க்ஸ், லாங்குவேஜ் காம்ப்ரிஹென்ஷன் 50 மார்க்ஸ். ஆக்சுவலாக இதில் கொடுத்துருக்காங்க, நெக்ஸ்ட் இயர்லாம் கொடுக்கல அந்த மாதிரி. Choose the correct answer from the option given for each question and document the corresponding circle with the black ballpoint pen in the OMR answer. OMRல வந்து நம்ம என்ன செய்யணும், black பண்ணணும். ஓகேவா? Since the time allotted for this question paper is very limited, you should make the best use of it. நம்ம டைம் குறைவாக இருக்கனால சரியாக பண்ணணும். by not spending too much time on any one questions. எந்த கொஸ்டினுக்கும் அதிகப்படியாக நேரம் எடுத்துக்காம, தமிழில் கொடுத்துருக்காங்க பாரு, செலவழிக்காமல் நம்ம செய்யணும். ஓகேவா? அடுத்தது, if you don't know the answers to any questions, not waste time on it and pass on to the next one. தெரியல அப்படின்னா உட்காந்துருக்கூடாது, அடுத்த கொஸ்டின் போகணும். if time permits, you can come back to the questions. அப்படி நமக்கு லாஸ்ட்டில் முடிச்ச முன்னாடி டைம் இருக்குது அப்படின்னா, which if you have left the first instance and attempt them, அப்புறம் ஒவ்வொன்றா விட்டதெல்லாம் செய்யலாம். rough work can be done anywhere in the question booklet but not on the OMR sheet loose paper. நம்ம வந்து OMR sheetலையோ OMR sheet loose paperலையோ பண்ணக்கூடாது, கொஸ்டின் பேப்பர்லாம் பண்ணணும். every correct answer will be awarded 1 mark. ஒவ்வொரு சரியான ஆன்சருக்கும் ஒரு மதிப்பெண். Please return the OMR answer sheet only to the invigilator after completion of test.
யூ கேன் ரிட்டைன் த கொஷின் புக்லெட்ஸ். நீங்கள் வந்து OMR ஷீட்டை வந்து ஃபில்அப் பண்ணி கொடுத்துடணும், நம்ம கொஷின் பேப்பரை எடுத்து வந்துடலாம். நமக்கு அது English version of the question paper will be considered as final in case any dispute arising out of variation in translated version. அதாவது தமிழில் மொழி பெறும்போது ஏதாவது ப்ராப்ளம் இருந்தால் கடைசியாக முடிவு எடுத்துக்குவாங்க. ஓகேவா? வாட்ச் யுவர் 7 டிஜிட் ரோல் நம்பர் கொடுத்துருக்காங்க. இப்போ 7 கொடுத்துருக்காங்க, 7 8 இருக்கலாம், 9 இருக்கலாம், 10 கொடுக்கலாம், சொல்ல முடியாது. உங்களுக்கு கொடுக்கப்பட்ட ரோல் நம்பரை நம்ம மனப்பாடம் பண்ணிக்கணும். ஓகேவா? இப்போ பக்கத்தை திருப்பி பதிலளிக்க தொடங்குவோம். நம்ம என்ன செய்வோம்? அப்போ நெக்ஸ்ட் நம்ம வந்து சம்முக்கு போகிறோம். ஓகேவா? இப்படி போனோம்னா பாருங்க, ஃபர்ஸ்ட் சம் கொடுத்துருக்காங்க. என்ன கொடுத்துருக்காங்கன்னு பாருங்க. அதாவது 15 17 20 25 33 46 67 கொடுத்துருக்காங்க. இல்லை எப்படி வரும்னு பாருங்க. இதை நம்ம வந்து போட்டு பார்ப்போம். எப்படி போட்டு பார்ப்போம் பாருங்க. மாடல் ஒன்று சொல்கிறேன் உங்களுக்கு. அதாவது 15 17 20 25 33 46 67 சரியா எழுதுவோம். 67 அப்புறம் அடுத்து கண்டுபிடிக்கணும். இல்லை எப்படி வருது பாருங்க. 15 கூட என்ன ஆட் பண்ணால் 17 வருது பாருங்க. 15 கூட என்ன ஆட் பண்ணால் 17 வரும்னு பாருங்க. 15 கூட 2 ஆட் பண்ணுறோம். 17 + 3 +3 ஆட் பண்ணால் நமக்கு வந்து +3 + 2 20 25க்கு +5 25 33 அப்படின்னா +8 33 46க்கு +21 இல்லையா? 21 13 வரும். என்ன வரும்? 6 - 3 ஆமாம் 13 வரும். ஓகேவா? 13 அப்புறம் 46 7 - 6 1 6 - 4 21 ப்ளஸ் வரும். அப்புறம் இதுக்கு அடுத்து நம்ம என்ன ஆட் பண்ணால் என்ன வரும்னு பார்ப்போம். சரி, முதல்ல இந்த 2 3 5 8 எப்படி வந்து பாருங்கள். இங்கே 1க்கு தான் வச்சுக்குவோம், இங்கே 1க்கு தான் வச்சுக்குவோம். புரியுதா? நம்ம என்ன செய்வோம்? 1 + 2 என்ன? 3 வருதா? 2 + 3 5 வருது. 3 + 5 8 வருது. 5 + 8 13. 8 + 13 21. 13 + 21 34. ஓகேவா? அப்போ ஒன்னோட ஒன்று ஆட் பண்ணி விட்டுருக்காங்க. அப்போ 34 ஒன்று பிடிச்சிட்டோம். 34ம் 67 ஆட் பண்ணுறோம். ஓகேவா? 7 + 4 34. அதாவது ஓகே 34 4 + 7 1. அப்போ என்ன வருது? அண்ணன் 1 வருதா? அப்போ என்ன ஆன்சர் பாருங்கள்? 2 தான் ஆன்சர். ஓகேவா? எப்படி தெரியுது உங்களுக்கு? நம்ம என்ன செய்கிறோம் அப்படின்னா ஒன்னோட ஒன்று ஆட் பண்ணி இதை எப்படி கொண்டு வராங்க அப்படின்னு தெரிஞ்சுக்கிறீங்க. ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஒரே சிங்கிள் சீரீஸ் தான் கொடுத்துருக்காங்க. இந்த சிங்கிள் சீரீஸை ஒன்னோட ஒன்று எப்படி ஆட் பண்ணுறாங்க அப்படின்ட்டு நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டீங்க. ஓகேவா? இது நம்ம வந்து நெக்ஸ்ட் நம்ம அடுத்த இது உங்களுக்கு புரியும் நினைக்கிறேன். உங்களுக்கு புரியும். நெக்ஸ்ட் இதிலே பாருங்கம்மா கொடுத்துருக்காங்க. எப்படி கொடுத்துருக்காங்க? 2 எப்படி கொடுத்துருக்காங்க அப்படின்னா 2 3 5 8 13 21 34. 34 + 67 34 அப்படின்னா 101. ஓகேவா? சரி, நெக்ஸ்ட் பாருங்கள். நெக்ஸ்ட்டு நம்ம என்ன கொடுத்துருக்கான்னு பாருங்கள். 4 5 16 அப்புறம் 24 64 124 256. ஓகேவா? சரி, ஒவ்வொன்றா பார்ப்போம். முதல்ல ஃபஸ்ட் நம்ம என்ன செய்வோம்? கீழே பார்ப்போம். 4 16 எப்படி வரும்? × 4. 16 × 64 அது × 4. 64 × 250 × 4. அதாவது நம்ம வந்து 4ல் மல்டிப்ளை பண்ணும்போது 4ஆல் நம்ம வந்து மல்டிப்ளை பண்ணும்போது நமக்கு கிடைக்கும். நமக்கு 4 × 4 16. அடுத்தது நம்ம வந்து என்ன வரும் அப்படின்னா இந்த சீரீஸ்க்கு ஆன்சர் வருதில்லை, இன்னொரு சீரீஸ் கொடுத்துருக்காங்க. 5 பாருங்கள். 5 கொடுத்துருக்காங்க இல்லையா? 5 எப்படி வருது பாருங்கள். 5 அப்படின்றது 5 to the power of 1. ஓகேவா? 5 to the power of 1. நெக்ஸ்ட்டு 24 அப்படின்னா 5 to the power of 1 சமம் எவ்வளவு? 25 - 1. -1 பண்ண 24 வருது. 124 வந்து 5 to the power of 3 125
minus 1 124. அதே போல் என்ன வரும் பாருங்கள் 5 to the power of 4 எவ்வளோ வரும் பாருங்கள் 125 into 5 625. இதில் மைனஸ் 1 நம்ம சப்மிட் பண்ணுங்கள் 624 624. இப்போ என்ன ஆன்சர் பாருங்கள் 64 நம்பர் 1. ஓகேவா? அதாவது 5 இது வந்து 5 put to the power of 1 கொடுத்துருக்காங்க. இதுவும் எடுத்துக்கலாம் நீங்கள். ஓகேவா? 5 அப்படின்றது எப்படி வரும் அப்படின்னா 5 to the power of 1. இதோட 5 to the power of 1 5 square minus 1. இது 5 cubed minus 1. இது 5 to the power of 4 minus 1. 1க்கு மைனஸ் 1 போட்டால் என்ன வரும்? அது ஆன்சர் வருது. உங்களுக்கு புரியுது உங்களுக்கு எப்படின்னு? இந்த மெத்தடில் நம்ம வந்து இப்போ ஃபஸ்ட்டு மெத்தட் வந்து சிங்கிள் சீரியஸு, செகண்ட் மெத்தட் வந்து டபுள் சீரியஸ். இந்த டபுள் சீரியஸில் பார்த்தோம்னா எப்படி கொடுத்துருக்காங்க அவங்க ஒன்னோட ஒன்றுக்கும் சம்மந்தம் இல்லாமல் கொடுத்துருக்காங்க. இந்த ரெண்டாவது கீழே இருக்கிற நம்ம வந்து 4 16 64 வந்து நம்மளை கன்வியூஸ் பண்ணுறது கொடுத்துருக்காங்க. ஓகேவா? மாடல் உங்களுக்கு புரியுதா உங்களுக்கு அப்படின்னு? சரி, அடுத்ததை பார்த்தோம்னா பாருங்கள் மாடல் கொடுத்துருக்காங்க பாருங்கள் 5 16 64 இல்லையா? அப்புறம் 256 5 power 5 power 4 minus 1 5 power of 1 அப்புறம் 5 squared minus 1 5 cubed minus 1 5 to the power of 4 minus 1. அப்போ ஆன்சர் வந்து 624. ஓகேவா? சரி, நெக்ஸ்ட்டு பாருங்கள் இதை பாருங்கள் அப்படின்னு கொடுத்துருக்காங்க பாருங்கள். நான் எழுதுகிறேன், இங்கே எழுதுகிறேன் 0 2 3 5 8 அப்புறம் 10 15 17 24 26. ஓகேவா? சரி, 0 அப்படின்னா நம்ம பார்க்கும் பொழுது ஜீரோவோட எவ்வளோ ஆட் பண்ணால் 2 வரும்? +2. பாருங்கள், இப்போ இப்படி போடுறோம். 2ஓட என்ன +1. ஓகேவா? 3ஓட +2 5ஓட +3 8ஓட +2 10ஓட +5 15ஓட +2 17ஓட 7 24ஓட 2. அப்போ 26 அடுத்து என்ன வரும் பாருங்கள் 26. இப்போ என்ன பண்ணுறோம்? ரெண்டு சீல் கொடுத்துருக்காங்க இல்லையா? ஃபஸ்ட்டு பாருங்கள் ஒரே சீல் தான் மாற்றி மாற்றி வருது. ஒன்று ஆல்டர்னேட்டிவாக ஆட் பண்ணும்போது எல்லாம் 2 ஆட் பண்ணுறோம். ஓகேவா? ஆனால் அதே வந்து இன்னொரு ஆல்டர்னேட்டிவ் பண்ணும்போது இங்கே 1 3 5 7. அப்போது 1 3 5 7 என்ன நம்பர்? ஆர் நம்பர். 1 ஆட் நம்பர், நெக்ஸ்ட் 3, நெக்ஸ்ட் 5, நெக்ஸ்ட் 7. 7க்கு என்ன வரும்? 9 வரும். இங்கே லாஸ்ட் நம்பர் என்ன? 26. அப்போ 26 + 9 என்ன ஆன்சரு? 35. 35 என்ன ஆன்சர் பாருங்கள் 2. ஓகே, உங்களுக்கு புரியுதா? இப்போ எதுவாக இருந்தாலும் பார்த்தீங்கன்னா இது ஒரு புது வகையாக கொடுத்துருக்காங்க. ஒவ்வொரு சீரீஸும் பார்த்தீங்கன்னா நியூ மெத்தடில் கொடுத்துருக்காங்க. இந்த நியூ மெத்தட் அதாவது ஃபஸ்ட் சீரீஸ் நம்பர் 1 பாருங்கள் ஒரே சீல் கொடுத்துருக்காங்க. நம்பர் 2 சீரீஸ் கொடுத்துருக்காங்க. நம்பர் 3லையும் ஒரே சிங்கிள் சீரீஸ் தான், ஆனால் ஒன்னோட ஒன்று ஆல்டர்னேட்டிவ் கொடுத்துருக்காங்க. ஓகேவா? இது உங்களுக்கு புரியும். பாருங்கள் மாடல் பாருங்கள் 0 2 + 2 5 ஒரு 2 2 ஒன்று ஆல்டர்னேட்டிவ் நம்பர்ஸ் வந்து 2 ஆட் பண்ணால் எப்படி வரும்? இதே ஆல்டர்னேட் நம்பர்ஸ் வந்து ஆட் நம்பர் வச்சு ஆட் பண்ணியிருக்காங்க. ஓகே, ஸோ உங்களுக்கு புரியும் நினைக்கிறேன். நெக்ஸ்ட் 4 போகலாம். நெக்ஸ்ட் போவோம். நெக்ஸ்ட் பாருங்கள், நெக்ஸ்ட் ஒன் பாருங்கள். சூஸ் த மிஸ்ஸிங் டேர்ம் ஆஃப் திஸ் சீரியஸ். இந்த சீரீஸில் என்ன கொடுத்துருக்க கடைசி ஒன்று கொடுத்துருக்காங்க. மிஸ்ஸிங் மட்டும் கண்டுபிடிக்கணும். கொடுக்கப்பட்டுள்ள தொடரில் விடுபட்டுள்ள உறுப்பினை தேர்ந்தெடுக்கவும். சரி, எப்படி வந்திருக்கு பார்ப்போம். முதல்ல இது பாருங்க, ஃபர்ஸ்ட் பாருங்க. நான் எழுதுறேன் 1 2 எழுதுறேன் 1 2 5 14 41 122. இங்க என்ன வரணும்? 1094. எப்படி வருதுன்னு பார்ப்போமா? நம்ம அதே போல போறேங்க. என்ன எப்படி பாருங்க, இந்த எப்படி ஆட் பண்றோம் பாருங்க. இந்த 1ஓட என்ன ஆட் பண்ணா 2 கிடைக்கும்? 1. 2ஓட 5 வந்து 3. 5ஓட 14 வந்து 9. 14ஓட 41 27 மா? 27 தானே? ஆமா ஆமா ஆமா. ஓகேவா? அதே போல 41 கூட 20 எப்படி பண்றோம்? 41 + -122 - 41 என்ன வருது பாருங்க? அப்ப 81. சரி, அப்ப இதோட அடுத்ததே நம்ம என்ன ஆட் பண்ணா என்ன வரும்னு பார்க்கலாமா?
சரி, இந்த 1 3 1 3 9 27 18 எப்படி வருது பார்ப்போம். 1 அப்படின்றது நம்ம பார்த்தோம்னா 3 to the power of 0 அப்படிதானே? அப்படிதானே? 3 into 3 power of 1. இது 3 ஸ்கொயர், 3 cubed, 3 to the power of 4, இது 3 to the power of 5. ஒவ்வொன்றுக்கும் பாருங்க 3 னுடைய மல்டிப்ளிகேஷனா வருது பாருங்க, 3 னுடைய பவர் வருது அப்படியே. இது 1 அப்படின்றது 3 to the power of 0, 3 to the power of 1, 3 to the power of 2 9, 3 to the power of 3 27, 3 to the power of 4 81, 3 to the 5 என்ன வரும் சொன்னா சொல்லுங்க பார்க்கலாம். என்ன வரும்? 365 சார். 2 365. 365 இந்த 365. 81 3 ஆல் மல்டிப்ளை பண்ணுமா? 81 ஆமா அந்த 8 இல்ல நான் சொல்றது 3 to the power of 4 81 தானமா? 43 வருது சார். 243. இந்த 243 கூட 122 ஆட் பண்ணுங்க பார்க்கலாம். 122 ஆட் பண்ணுங்க. 365 சார். என்னது? 365 சார். அப்ப என்ன ஆன்சர் சொல்லுங்க பார்க்கலாம். இது ஆன்சர். ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் சார். இது ஆன்சர். ஆப்ஷன் 4 சார். 365. உங்களுக்கு இது இந்த சீரிஸ் உங்களுக்கு புரியுது அப்படினே? எஸ் சார். ஆக இந்த சீரிஸ் வந்து எப்படினாலும் கேட்கலாம். இந்த மாதிரி தான் கேட்கணும் ஒரு இல்ல, எப்படினாலும் அவங்க கேட்கலாம் அவங்க. ஓகேவா? இதை பார்த்தீங்க அப்படின்னா இந்த சீரிஸ் வந்து வித்தியாசமா இருக்கு. உங்களுக்கு ஒன்று கன்ஃபியூஸ் ஒன்றும் இல்லையாமா உங்களுக்கு? இதை பாருங்க தெளிவாக பாரு. 1 1 3 9 27 81 247 243 போட்டா என்ன வருது பாருங்க. 122 plus 243 360. ஓகேவா? சரி, நெக்ஸ்ட் பார்ப்போமா? நெக்ஸ்ட் சீரிஸ் வந்து நம்ம எப்படி கொடுத்துருக்காங்க அப்படின்னா ஏபிசிடி கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்க? லெட்டர். ஆமா, லெட்டர்ல அவங்க கொடுத்துருக்காங்க. லெட்டர்ல கொடுத்துருக்காங்க. சரி, என்னன்னு பார்ப்போம். கொஞ்சம் கவனிங்க இது எப்படின்னு பாருங்க. 4 எல்லாம் கவனி. இந்த 3 5 அப்படின்னு பாருங்க. கவனிமாங்க எப்படின்னு கொஞ்சம் கேர்ஃபுல்லாக கவனிக்கிறது. இதில் என்ன முதல்ல கொடுத்துருக்காங்கன்னா கவனிமா. ஃபர்ஸ்ட் ஏ கொடுத்துருக்காங்களா? அப்புறம் கே கொடுத்துருக்காங்க. இதில் பாருங்க வரிசையாக தானே பாருங்க. ஏ வரிசையா. ஏ கருத்து என்னது? பி கருத்துது, சி கருத்துது, டி கருத்துது, இ கருத்துது. அப்ப கண்டிப்பா எஃப் வரணும். அவங்க என்ன கொடுத்துருக்காங்கன்னா அதாவது வரிசையா கொடுத்துருக்காங்கம்மா. நல்லா கவனிங்க. வரிசையா கொடுத்துருக்காங்க. ஏ பி சி டி இ எஃப் என்ன வேணுமோ அங்க எஃப் வரணும். ஓகேவா? சரி, ஏவுக்கு அடுத்து என்ன இருக்கு? ஏவுக்கு அடுத்து என்ன இருக்கு? ஏவுக்கு அடுத்து இங்க ஃபர்ஸ்ட் எல்லாம் ஏவுக்கு அடுத்து என்ன இருக்கு? கே. கேவுக்கு அடுத்தது கே. கே எல். கே எல் எம் என் ஓ பி வரணும். சரி, இது எப்படி வரும்னு பார்க்கலாம். கொஞ்சம் அவசரப்படாதீங்க. இல்ல அவசரப்படாதீங்க. ஃபர்ஸ்ட் பாருங்க. முதல்ல ஏ வந்து இந்த பிளேஸ் பாருங்க. இருக்கிற பிளேஸை பாருங்க. முதல்ல ஏ வந்து ஃபர்ஸ்ட் பிளேஸ்ல இருக்கு, பி செகண்ட் பிளேஸ்ல இருக்கு, சி ஃபர்ஸ்ட் பிளேஸ்ல இருக்கு, டி செகண்ட் பிளேஸ்ல இருக்கு, இ ஃபர்ஸ்ட் பிளேஸ்ல இருக்கு. எஃப் எங்க இருக்கும்? செகண்ட் பிளேஸ் தானே? அப்ப எஃப் வந்து செகண்ட் பிளேஸ் வர மாதிரி நம்ம வந்து ஆன்சர் போடுறோம். அப்போ பிஎஃப் அப்படின்றது 3. உங்களுக்கு புரியுது அப்படின்னது? அவங்க என்ன பண்ணிருக்காங்க, நம்ம இது எப்படி வந்திருக்குன்னு பாருங்க. ஏ பி சி டின்னு கொடுத்துருக்காங்க. அதுலயும் பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் பிளேஸ் செகண்ட் பிளேஸ் கொடுத்துருக்காங்க. எப்படி கொடுத்துருக்காங்க? ஏ வந்து ஃபர்ஸ்ட் ஏ வந்து பாருங்க. ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா ஏ செகண்ட் ஃபர்ஸ்ட் பிளேஸ் வருது, பி செகண்ட் பிளேஸ், சி ஃபர்ஸ்ட் பிளேஸ், டி செகண்ட் பிளேஸ், இ ஃபர்ஸ்ட் பிளேஸ், அப்புறம் எஃப் செகண்ட் பிளேஸ் வரும். கே பாருங்க. கே ஃபர்ஸ்ட் பிளேஸ் வருது, கே செகண்ட் பிளேஸ், எல் ஃபர்ஸ்ட் பிளேஸ், ஐஜேகேஎல். எம் வந்து செகண்ட் பிளேஸ், அப்புறம் ஃபர்ஸ்ட் பிளேஸ், செகண்ட் பிளேஸ், ஃபர்ஸ்ட் பிளேஸ். உங்களுக்கு புரியுது அப்படின்னா பாருங்க. ஆமா, இது கான்சிக்யூட்டிவா டெர்ம்ஸ் பிளேஸ் பாருங்க. ஏ பி சி டி எப்படி கொடுத்துருக்காங்கன்றது ஆன்சர் இதுல. புரியுதா உங்களுக்கு அப்படின்னு? இந்த சீரிஸ் உங்களுக்கு புரியுதாமா உங்களுக்கு? பின்னாடி சவுண்ட் நிறைய வருதுமா, கவனிங்க. சவுண்ட் வருதுமா? மீட் பண்ணிக்கமா. எல்லாமே பேசும்போது மட்டும் நீங்க இது பண்ணிக்கங்க, பின்னாடி பேசாதீங்க.
பெரியவங்க தான் யார் பேசுகிறாங்க உங்களுக்கு. கவனிமா, அடுத்து பாருங்க 6 பாருங்க. டூரிங் எ சன்ஷைன் டே அட் 6 PM, two friends A and B were talking to each other face to face. If B's shadow was exactly to A's left side, then the direction A facing is. என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா ஏவும் பியும் வந்து ஆப்போசிட்டில் வந்து பேசிட்டு இருக்காங்க. அதாவது சூரிய வெளிச்சம் உள்ள நாளில் மாலை 6 மணிக்கு ஏ மற்றும் பி என்ற இரு நண்பர்கள் எதிரெதிராக நின்று கொண்டு பேசிக் கொண்டிருக்கார்கள். பியின் நிழலானது ஏவுக்கு வெகு சரியாக இடப்புறம் விழுமானால் ஏ நோக்கம் திசை என்ன? இப்போ என்ன செய்வோம் அப்படின்னா, இப்போ நம்ம வந்து பாருமா, நான் ஒரு சின்னதாக உங்களுக்கு வந்து ஒரு புரிஞ்சு போடுறேன் அப்படின்னு பாருங்க. இது ஏன்னு வச்சுக்குவோம், இது பின்னு வச்சுக்குவோம். புரியுதா உங்களுக்கு? எப்படின்னு என்ன கொடுத்துருக்காங்க, பியினுடைய நிழல் எப்படி உள்ளது? பி நிழல் ஏவுக்கு இடப்புறம் பாருங்க. பி ஷேடோ வாஸ் எக்ஸாக்ட்லி டு ஏ லெஃப்ட். லெஃப்ட் சைடு எப்படி இருப்பீங்க பாருங்க. இது வந்து நம்மளை பார்த்து நிற்கிறாங்கல்ல, இது வந்து என்னது? இது ரைட், ஏவுக்கு ரைட் சைடு மாதிரி, இது ஏவுக்கு லெஃப்ட் சைடு. நல்லா புரிஞ்சுக்கங்க. ஏன்றது வந்து ரைட் சைடு, லெஃப்ட் சைடு. அதனால எந்த பக்கம் உள்ளது? ஏவுக்கு லெஃப்ட் சைடில் உள்ளது. ஏவுக்கு பீனுடைய நிழல் ஏவுக்கு லெஃப்ட் சைடில் வருது. ஒன்னா பேசியிருக்காங்க. பீனுடைய நிழல் ஏவுக்கு லெஃப்ட் சைடில், லெஃப்ட் சைடு விழுது. அப்போ பி வந்து லெஃப்ட் சைடில் விழணும்னா சூரியன் எங்கே இருக்கும்? சூரியன் வந்து இங்கே இருக்கும் இல்லையா? கவனிமா, சூரியன் இப்படி இருந்தால் தானே, கவனிங்க, சன் இந்த மாதிரி இருந்தால் தானே சன்னுடைய அந்த வெளிச்சம் பட்டு நிழல் அடுத்தபடி விழும். அப்படிதான் விழும். நல்லா கவனிமா, சன் வந்து இந்த பக்கம் இருந்தால் தான், அதாவது ரைட் சைடில், ரெண்டு பேருக்கும் ரைட் சைடில், ஏவுக்கு ரைட் சைடில் இருந்ததுன்னு வச்சுக்குவேன். அப்போது சூரியனுடைய வெளிச்சம் வந்து பிக்கு நிழல் பட்டு விழும். ஓகேவா? இப்போ என்ன அப்படின்னு முக்கியம் பார்க்கும் பொழுது, சன் வந்து என்ன இருப்பாங்க? ஈவினிங் என்னது? அட் 6 PM. 6 PMல சன் எங்கே இருக்கும்? எந்த டைரக்ஷன் இருக்கும்? வெஸ்ட். வெஸ்ட்டுக்கு ஆப்போசிட் இருக்கிறது ஈஸ்ட். அப்போ ஈஸ்ட்டுக்கு இது வந்து நார்த், இது வந்து சவுத். அப்போ என்ன கேள்வி கேட்குறாங்க பாருங்க. ஏவுக்கு அப்போ என்ன கேட்குறாங்க? இந்த டைரக்ஷன் ஆஃப் ஏ ஃபேசிங், ஏ எந்த பக்கம் ஃபேஸ் பண்ணிட்டு இருக்காரு? அப்போ ஏ எந்த சைடு? சவுத். உங்களுக்கு புரியுது அப்படின்னு? ஆமா, இது சிம்பிள். இது வந்து ஒரு லாஜிக் தான், அது வேற ஒன்றும் இல்லை. ரெண்டு பேரும் பேசிட்டு இருக்காங்க. நிழல் எந்த பக்கம் விழுது? சன்செட் ஆகும்போது சன்செட் எந்த பக்கம் இருக்கும்? இப்போ சன்செட் ஆகும்போது நிழல் எப்படி விழுது, எதை எடிட் பண்ணிருக்காங்க அப்படின்றத புரிஞ்சுக்கிறோம். ஓகேவா? பாருங்க, இப்போ இந்த படத்தை பாருங்க. ஏபின்னு இருக்கு, ஷேடோ பாருங்க லெஃப்ட்ல விழுது. அப்போ ஏ ஃபேஸஸ் சவுத். ஓகே சார், உங்களுக்கு புரியுது? உங்களுக்கு இப்போ நம்ம பார்த்தோம்னா இதனுடைய சம் வந்து எக்ஸாக்ட்லி ½ an hour தான் நம்ம வந்து பார்க்க முடியும் இல்லையா? இன்னும் ஒரு சம் பார்க்கலாம். ஸ்டூடெண்ட்ஸ், நம்ம இதுவரையிலையும் 6th கொஷின் பார்த்துருக்கோம். இந்த 6th கொஷின் சீரியஸில் பார்த்துருக்கோம். இன்னும் 7th கொஷின் 8th கொஷின் வந்து நாளைக்கு பார்ப்போம். இன்னும் இன்றைக்கி நான் என்ன செய்கிறேன் அப்படின்னா, உங்களுக்கு இன்னும் கூடுதலாக சில கொஷின்ஸ் வந்து உங்களுக்கு நான் குரூப்பில் அனுப்புகிறேன். அந்த குரூப்பில் நீங்கள் போட்டு பாருங்கள். நாளைக்கு கொஷின் நம்பர் 7th நம்ம வந்து என்ன செய்வோம் அப்படின்னா கண்டினியூ பண்ணுவோம். ஓகே, தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.